வெல்கம் டு லதாஸ் குக் புக். ஒரு மினி விளாக் என்னன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி என்ன பால் டம்ளர் இதுவுமா நிற்கிறேனேன்னு பார்க்குறேன்ல, அது சினிமா ஹீரோயின் மாதிரிலாம் கற்பனை பண்ணின்றதுங்க. அது இல்லை விஷயம். இது என்னென்னக்க இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் மில்க் டே, பால் தினம். பாலுக்குன்னு ஒரு தினம் பாருங்கள். ஏன்னாக்க ஒரு விஷயம் என்னென்னக்க பால் உற்பத்தியில் உலகத்திலேயே நம்பர் 1 வந்து நம்ம நாடு தான். எவ்வளோ பெருமைக்குரிய விஷயம் பாருங்கள். இதில் என்னென்னாக்க நம்ம இந்தியாவில் குஜராத்தில் ஆனந்துங்கிற இடத்துல தான் வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறவர் இந்த புரட்சியை ஆரம்பிச்சிட்ட வெண்மை புரட்சி, அதாவது ஒயிட் ரெவல்யூஷன். ஸோ இந்த பாலில் எவ்வளவு இது சத்துக்கள் அடங்கியிருக்கு இல்லையா? ஃப்ரம் கிராஸ் டு கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு வரியில் சொல்லணும்னாக்க, அதாவது புல்லிலிருந்து பால் வரைன்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம். புல்லை தின்னுட்டு அந்த மாடு நம்மளுக்கு தர இது தானே இந்த ஒரு அருமையான ஒரு கால்சியம் நிறைந்த பானம் தானே இது. சின்ன குழந்தைலேருந்து பெரியவா வரைக்கும். ஏன் நம்ம மனிதர்கள் என்ன சாமிக்கே நம்ம வந்து ஒரு பூஜையில் வந்து ஒரு பாலை வச்சு நைவேத்தியம் பண்ணிவிடுறோமே, பாலில் கற்கண்டோ இதுவோ அது கடவுளையே ஏற்றுக்கிறாரு. எவ்வளோ அமிர்தம்னு பாருங்கோ. ஸோ எல்லாருமே இந்த பாலை வந்து குடிச்சுட்டு எல்லோரும் சத்துள்ள உணவை சாப்பிட்டுட்டு குடிச்சுட்டு புஷ்டியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேயா? கோரமங்கலாவில் இருக்கிற 6th பிளாக்கில் இருக்கிற செந்தூர் காஃபி ரொம்ப ஃபேமஸ். இது இவள்கிட்ட இருக்கிற தோசை பத்துன்னு அந்த பணியாரம் சொல்கிறோம்ல, குழி பணியாரம், அதை இங்கே பத்துன்னு சொல்லுவாள். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த செந்தூர் காஃபியில். நான் அதெல்லாம் எதுவும் சாப்பிடலை, வெறும் காஃபி மாத்திரம் குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். இந்த குருமங்கல ஏரியாவே அவ்வளோ நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லா வித ஷாப்ஸ், எல்லா வித அவுட்டிங்ஸ், ஸோ மெனி அவுட்லெட்ஸு. யாரும் போரே ஃபீல் பண்ண மாட்டாங்க இங்கே போயிட்டு. அவ்வளோ நல்லாயிருக்கும். அங்கேருந்து நான் வந்து ஒரு பூக்கடை ஒரு ஃப்ளாரிஸ்ட் பொக்கே வாங்கலான்னு போனேன். பொக்கேவோட ப்ரைஸ் எல்லாம் கேட்டு எனக்கு தலைச்சு திட்டு, இதெல்லாம் ஒன்றும் வாங்குற பண்ணியே இல்லை. ஸோ ஏதோ 2-3 ஸ்டிக்ஸ் அதுதான் நம்மளால் வாங்கிக்க முடியும். இல்லைன்னா அது இல்லை 1000 டச் பண்ணிவிடும் போல இருக்குது. அதனால் ஒழுங்காக வெளியாது ஏதோ என்னால் பட்ஜெட்டில் என்ன இருக்கோ வாங்கிட்டு கிளம்பிட்டேன். ரெமெடி ஒன்று பார்க்கலாமா? அதாவது ஹோம் ரெமெடி, வீட்டிலேருந்தே இருக்கிற ஒரு இதுதான், சின்ன ஒரு சமாச்சாரம் தான் இது. இப்போல்லாம் வந்து கொரியன் இது எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா, கிளாஸ் ஸ்கின். அதுக்கப்புறம் ரைஸ், அவங்க வந்து மெயினாக சொல்கிறது ரைஸ் வாட்டர், இல்லைன்னா ரைஸை அரைச்சி விட்டு அதை போட்டுக்கிறது. அதை விட குவிக்காக ஆகிற ஒரு விஷயம் என்னென்னாக்க இந்த தோசை இட்லி மாவு தான். எல்லார்கிட்டேயும் இருக்கும், எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதில் அரிசிக்கு அரிசி இருக்குது, பருப்பும் இருக்குது. இது இன்னும் டபுள் இது நம்மளுக்கு பண்ணோம், டபுள் 5 தான் ஹிந்தியில் சொல்கிற மாதிரி. இதை வந்து என்ன பண்ணணும்னாக்க, இதை நல்லா நீங்கள் கொஞ்சமாக எடுத்து கையில் ஃபேஸில் எல்லாத்தையும் தடவிட்டு ஒரு 5 to 7 minutes கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த மாறுதலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பளிர்னு இருக்கும் அப்படியே ஃபேஸு.